எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு சொல்றாரு. அதுல அந்த உயிர்க்குங்கிறது தான் உயிர் துடிப்போடு வைரமுத்து அவர்கள் அடிக்கோடிட்டு அவரு தாழ்த்தப்பட்டவருக்குன்னு சொல்லல, பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு சொல்லல, மத சார்பு உள்ளவர்களுக்குன்னு சொல்லல. இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் இருக்கு பாருங்க, மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிருள்ள அனைத்தும் கற்க வேண்டியது கல்வி. திருக்குறளிலே நம்முடைய பார்வையிலே, திராவிட இயக்கத்தின் பார்வையிலே, தந்தை பெரியாருடைய அணுகுமுறையிலே வைரமுத்து அவர்கள் சுட்டிக்காட்டி விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் அவங்களால சீரணிக்க முடியல. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இன்றைய நிகழ்வு குறித்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஐயா அவர்களுக்கு ஒரு மடல் அனுப்பியுள்ளார். திரு வந்தியத்தேவன் அவர்கள், வணக்கம். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை குறித்து பெருமைக்குரிய பெரியார் திடலில் நூல் திறவுரை நிகழ்வது மகிழ்ச்சி தருகிறது. தமிழர்களின் ஞான அடையாளம் திருக்குறள். மொழியின் செல்வங்களுள் அழியாத கருவூலம். ஒவ்வொரு தலைமுறையிலும் அதை புதுப்பித்துக் கொண்டே இருப்பது தமிழர் கடமை. இந்த தலைமுறையில் நீங்களும் அந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. உங்கள் புழமை வாழ்க, கடமை உணர்ச்சி வெல்க. விழாவில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியும் வாழ்த்தும். அன்போடு வைரமுத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடக்கத்திலே உரையாற்றிய கலையரசன் அவர்களும் தொடர்ந்து உரையாற்றிய நம்முடைய பாவலர் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களும் திருக்குறள் தொடர்பான செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி உரையாற்றுகிற போது பாவலர் நம்முடைய பாவாணர் அவர்களை பற்றி இன்னும் இதற்கு உரையாற்றியவர்களை எல்லாம் சொல்லுகிற போது தொடக்கத்திலே என்னை ஈர்த்த அந்த உரை, அந்த கவிதை அல்லது திருக்குறளை பற்றிய ஆய்வு என்று சொன்னால் தொடக்கத்தில் இன்னொரு கருத்தையும் சொல்லணும். நான் பாவலர் ஐயா அவர்களை போல நான் தமிழிலே ரொம்ப ஆய்ந்த புலமை தத்துவம் பெற்றவர்களெல்லாம் அல்ல. நான் ஒரு பெரியார் இயக்கத்தினுடைய தொண்டன், பெரியார் தொண்டன். அந்த சிந்தனையிலே நான் திருக்குறளை பார்க்கிறேன். அப்படி திருக்குறளிலே பார்க்கிற போது ஐயாவே சொல்லுவாங்க, திருக்குறள் பெரிய உலகமாக இலக்கியம்னெல்லாம் நான் பார்க்கல, நான் சொல்லியிருக்கிற முற்போக்கு கருத்துக்கள் அதுல இருக்கு, அதனால அதை வரவேற்கிறேன், பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அதற்கு எவ்வளவு பாடுபட்டார் என்பதை கலையரசன் குறிப்பிட்டார். மாநாடு போட்டோம். திருக்குறளை புலவர்கள் அலமாரியிலே இருந்த அந்த திருக்குறளை பாமர மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை பெரியாருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட நிலைமையிலே திருக்குறள் எப்படி பார்ப்பனர்கள் காலந்தோறும் அன்றைக்கு தொடங்கி இன்றைய வரையிலே திரிபுவாதம் செய்யக்கூடிய வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற போது நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் இந்த திருக்குறளுக்கு 4 வரியிலே அவர் குறிப்பிடுகிறார். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இந்த 4 வரியில நினைச்சு பாருங்க. வள்ளுவருடைய திருக்குறளை பற்றி சொல்லுகிற போது மனு நீதியிலிருந்து இது மாறுபட்டது, மனு தர்மத்திற்கு எதிரானது என்று சொல்லுகிற அந்த அடிப்படை கருத்து இருக்கு பாருங்க. இந்த கருத்துக்களை விளக்கி சொல்லக்கூடிய உரையாசிரியர்கள் மீதுதான் நமக்கு அன்பும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. பரிமேலழகரை பற்றி ஐயா சொன்னாங்க, அவர் முழுக்க முழுக்க சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு திருக்குறளை காட்டினார்கள். திருக்குறளை இந்துத்துவவாதிகள் பேசுறாங்க, திருக்குறளை கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், திருக்குறளை சமண சமயத்தை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள், திருக்குறளை புத்த மதத்தை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள். அந்த ஒவ்வொருத்தர்களும் அவங்கவுங்களுக்கு உரிய அந்த திறமைய எங்காலுன்னு சொல்லி சொல்லி இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கிற போது அதில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அடிப்படை கொள்கையிலிருந்து நழுவி போகிற அல்லது திருக்குறளை முழுக்க முழுக்க ஒரு சனாதனவதியாக மாற்றுவதற்கு சொன்னாங்க. சிலையில காவி சாயம் பூசினாங்க, திருவள்ளுவருக்கு உத்ராட்ச மாலை போட்டாங்க, திருவள்ளுவருக்கு அந்த நெற்றி நிறைய பட்டையை பூசினாங்க என்கிற கருத்தை எல்லாம் சொன்னார்கள். நீட்டலும் அழித்தலும் வேண்டாம்னு சொன்ன அவருக்கே நீட்டி பட்டை போடுற காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த திரிபுவாதம் பொதுவாக பார்த்தால்
இந்தியாவிலே ஏன் உலகத்திலே கூட பார்ப்பனியம் தோற்று போன ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது பெரியார் மட்டும்தான். மற்ற இடத்திலெல்லாம் ஊடுருவி அழித்தார்கள். புத்த மதத்தை எப்படி ஊடுருவி அழித்தார்களோ, சமண மதத்தை எப்படி அந்த வேலையில ஈடுபட்டார்களோ, அதே மாதிரிதான் கலையரசன் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தொடக்கத்திலே வள்ளுவரை அலட்சியம் படுத்தினவங்க கூட பிறகு இது உலகம் முழுக்க பரவுகிற அந்த காட்சியை பார்த்த உடனே அனைத்து அழிப்பது என்கிற அந்த நோக்கத்தோடு வள்ளுவர் எங்காலில் சொன்னது மட்டுமல்ல, அந்த நாள் எப்பொழுது என்று சொன்னால் 1935 ஆண்டு. திருக்குறள் இப்ப இருக்கிற மாதிரியே புத்தகமா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. திருக்குறளுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய அரச ஆதரவு கிடையாது. திருக்குறள் மட்டும்தான் ஒரு மத நூல் அல்ல. பைபிளோ கிறிஸ்துவமோ பரவுவது என்பது அது வேறு. ஆனால் மதத்திற்கு மாறுபட்ட, மதத்தை சாராத, மதச்சார்பற்ற என்று சொல்லக்கூடிய இலக்கியமாக இருக்கிற திருக்குறள், ஒரு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லாத ஒரு திருக்குறள் இன்னைக்கு 2000 ஆண்டுகளை கடந்து இன்றைய வரைக்கும் செழுமையோடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை தமிழுக்கு உண்டு என்கிற பெருமையோடு நாம் இந்த திருக்குறளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல பங்கு போட வர்றதுக்கு திருக்குறள் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, வள்ளுவர் அப்படிப்பட்டவர் அல்ல. 35ல திருக்குறள் புத்தகம் விற்கிற போது ஒரு பிற்சேர்க்கையில சேர்த்து போடுறா கடைசி பக்கத்துல. அதுல என்ன குறிப்பிடுகிறான்னு சொன்னால் 1935ல எழுதியதுல விசாக பெருமாள் ஐயர் அப்படிங்கிறவர் தான் இந்த சரவெடியை கொளுத்தி போடுறாரு. என்ன சொல்றாரு அவரு? ஆதி எனும் பறைச்சிக்கும் பகவன் என்ற பார்ப்பானுக்கும் 7 பிள்ளைகள் பிறந்தது, அதிலே ஒருவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி அகவற்பா எழுதி திருக்குறளோட சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டார். அப்புறம் வள்ளுவர் வைசிய பெண்ணை மணந்தாரா. அவர் இருந்தாலும் சொல்றாரு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல அப்பயே எடுத்து வச்சிருக்காரு. வைசிய பெண்ணை மறந்து மயிலாப்பூரில் வாழ்ந்து இருந்தாரெல்லாம் சொல்லி வள்ளுவருக்கு கெட்டிக்காரத்தன்மை எப்படி வந்ததுன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய இலக்கியத்தை அவர் எப்படி படைச்சாரு சொன்னா, அவர் எங்க ஆளு, பார்ப்பனருக்கு பிறந்ததால அவர் அறிவாளி என்று சொல்லக்கூடிய இந்த வாதம் இருக்கிறது. இன்றைக்கல்ல தோழர்களே, காவி தன்னை ஈர்க்கிறது என்று சொன்னால் 35லேயே ஈர்த்ததனுடைய தொடக்கம் தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். வள்ளுவருக்கு பூணூல் போட்டிருந்தாங்களே, நம்ம காலத்தில் நல்லா தெரியுமே. கலைஞர் அவர்கள் வந்த பிறகுதான், திராவிட இயக்க ஆட்சி வந்த பிறகுதான் வேணுகோபால் சர்மாவை கூப்பிட்டு வள்ளுவர் படத்தை வரைய சொல்லி, அந்த வள்ளுவர் படத்திற்கு அதற்கு முன்பெல்லாம் பூணூல் போட்டிருப்பார் வள்ளுவர். இவர் வேணுகோபால் சர்மா தான் கலைஞர் அவர்கள் முன்னின்று அதை மாற்றிய போது அந்த பூணூலுக்கு மேல ஒரு சால்வை மாதிரி போட்டு மறைச்சாரு. அதை கூட நிறைய பேர் சொன்னாங்க, உள்ளார பூணூல் இருக்குங்கன்னாங்க. பூணூல் இல்லைங்கிறத சொல்றதுக்காக அவ்வளவு நல்ல சிறப்பாக செய்த செயல் அந்த செயல். இதையெல்லாம் நாம் எதற்கு சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால், திருக்குறளை தங்கள் பக்கம் ஈழ்க்கிற கூட்டம் இன்றைக்கும் பார்க்கிறோம். அண்மையிலே திருநெல்வேலியில அமித்ஷா வந்துட்டு போனார், நமக்கு தெரியும். அப்படி அமித்ஷா வந்துட்டு போகும்போது அந்த மேடையிலே பேசுற நம்ம அண்ணாமலை பேசுறாரு. என்ன சொல்றாரு? திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்த பெருமை எங்கள் ஆட்சி பாஜக ஆட்சிக்கு சாரும், பிரதமர் மோடியை சாரும், அவர்தான் திருக்குறளை எல்லா இடத்திலும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திருக்குறள் நெருப்படிதான் இந்த ஆட்சி நடக்கிறது. திருக்குறள் நெருப்படியா நடக்கிறது நமக்கு தெரியும். அவர் எந்த கருத்துல சொல்றாருன்னா, அவர் பார்ப்பனியத்தை உள்வாங்கினவர், சங் பரிவார் கூட்டத்தை உள்வாங்கினவர், எல்லாருக்கும் கல்வி கொடுக்க கூடாது மனு தருமம், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் என்று திருக்குறளுக்கே ஒரு புதிய விளக்கத்தை, எதிரான விளக்கத்தை, மாறான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் அருமை நண்பர்களே. அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி பாவாணர் திருக்குறளுக்கு உரை எழுதினார். சிறைச்சாலையிலே இருக்கிற போது வஉசி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள். அதே மாதிரி நம்முடைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஐயா குறிப்பிட்ட மாதிரி இலக்குமனார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். புரட்சி கவிஞர் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். இப்படி இதுவரையில இந்த புத்தகத்தை பற்றி ஆய்வு செய்து
தீக்கதிர் பத்திரிகையில ஒரு கட்டுரை வந்தது. அதுல அவர் குறிப்பிடுகிறாரு, திருக்குறளுக்கு இதுவரையில 850 பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். 851வது பேராக நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து வந்திருக்கிறார் அப்படின்னு அந்த கட்டுரையில பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல என்ன நம்ம பார்க்கணும்னு சொன்னா, எத்தனை பேர் எழுதியிருந்தாலும் நம்முடைய மனதிலே, இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக என்னுடைய மனதிலே, திருக்குறள் உரையிலேயே நான் படித்ததிலேயே மிக சிறப்பான உரை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய டாக்டர் நாவலர் அவர்கள் எழுதிய அருமையான திருக்குறள் உரை தான். அந்த திருக்குறளுக்கு, இந்த உரைக்கு முன்னுரை எழுதியிருப்பார். அந்த முன்னுரை மட்டுமே ஏறத்தாழ 70-80 பக்கம் இருக்கும். அதை நம்முடைய கழகத்தின் சார்பிலே, சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் சார்பிலே, அருமை தோழர்களே, அந்த நேரத்தில் திருக்குறளுக்கு நாவலர் எழுதிய முன்னுரையை நாம் தனியாகவே புத்தகமா போட்டு கொடுத்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல அவ்வளவு சிறப்பாக திருக்குறள் என்பது சாதி மத தத்துவத்திற்கு எதிரானது, பிறவி பேதத்திற்கு எதிரானது, எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவத்தை சொல்லக்கூடியது, ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடியது என்று மதவாதத்திலிருந்து விலகி இருக்கிற அந்த அருமையான விளக்கத்தை நம்முடைய நாவலர் அவர்கள் அதில் எழுதியிருப்பார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அருமை தோழர்களே இந்த வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்கிற புத்தகத்தையும் அந்த உரையையும் நான் பார்க்கிறேன். அவர் சொன்னாரு, நம்முடைய தலைவர் பேசுகிற போது சொன்னாரு, 12 வயதிலே திருக்குறள் மீது எனக்கு ஏற்பட்ட காதல், 72 வயதிலே இந்த உரையை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிற போது வைரமுத்து குறிப்பிடுகிறார், முன்னுரையில புத்தகத்தை படிப்பதற்கு முன்பாக முன்னுரையை நான் மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடிய அளவிற்கு அதிலே அவ்வளவு ஆழமான செய்திகள் இருக்கின்றன. திருக்குறளை பற்றி தொடக்கத்திலே அவர் குறிப்பிடுகிற போது, திருக்குறள் என்பது கலக குரல் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஐயாவை நம்ம சொல்லுவோம், கலகக்காரர் பெரியார் நாடகமே வந்தது. ஏன்னா அநீதியை எதிர்த்து கலகம் செய்வது. அதே மாதிரி குறளை பற்றி சொல்லுகிற போது, கேடுகள் மீது வீசப்பட்ட சொல்லம்பு, கேடுகள் மீது வீசப்பட்ட வில்லம்பு திருக்குறள் என்று அற்புதமாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். காலங்காலமாக இறுகி கிடந்த உரை அவர் சொல்றாரு. பல்ல இந்த புலவர் பெருமக்கள் பழசையே பேசி பேசி இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லாமல் கிடந்த இடத்துல வைரமுத்து சொல்றாரு, நான் அதை படித்து நெகிழ்ச்சி அடைந்து இன்றைக்கு எளியவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே எளிமையான ஒரு உரையை தந்து, பெரிய கடல், அந்த கடலிலே ஒரு துளியாக நான் சேர்ந்து திருக்குறளை படித்து உணர்ந்து அதிலேயே விழுந்து நானும் கடலிலே ஒன்றாக கரைந்து போனேன் திருக்குறளை படித்து என்று அற்புதமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். திருவள்ளுவருடைய காலத்தை பற்றி சொல்லுகிறார்கள். ஆரியர்கள் எப்படி இந்த குறளோடு மோதினார்கள் என்கிற தத்துவத்தை சொல்லுகிறார்கள். அயல்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஈர்த்தார்கள் என்பதை சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே பண்பாட்டு கலப்பு எப்படி வந்தது, அப்படி வந்ததனுடைய விளைவாக எப்படி நாம் நம்முடைய தனித்தன்மையில் இருந்து சற்று தளர்ந்தோம் என்கிற செய்தியை குறிப்பிடுகிறார்கள். தமிழர்கள் மரபு காக்கும் தனி பெரும் அரணாக நம்முடைய வள்ளுவம் திருக்குறள் எழுந்து நிற்கிறது என்று அவர்கள் அதிலே குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி அவருடைய உரையிலே, முன்னுரையிலே குறிப்பிடுகிறார், தமிழ்நாட்டு வானத்தையும் தமிழ்நாட்டு வரலாற்றையும் வேள்வி புகை சூழ்ந்தது என்று குறிப்பிடுகிறார். வேள்வி புகைன்னா நமக்கு நல்லா தெரியும். ஆரியர்கள் ஆடு மாடு ஓட்டிக்கொண்டு இங்கே வந்தவர்கள் தங்கள் வேள்வியை காட்டி மதத்தை கைவிரித்து இங்கே அடிமையாக்கினார்களே, அந்த செய்தியை அவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிடுகிறார்கள். எப்படி குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தமிழன் வீடு என்று சொன்னால் அதற்கு அடையாளமாக அங்கே விடுதலை ஏடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அதே மொழியிலே நம்முடைய வைரமுத்து குறிப்பிடுகிறார், தமிழன் வீடு என்று சொன்னால் அங்கே திருக்குறள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாய்ப்பால் மறந்த வயதில் திருக்குறளை அந்த தாயும் தந்தையும் அவனுக்கு புகட்ட வேண்டும் என்று அந்த முன்னுரையிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு முன்னுரைக்கு பிறகு திருக்குறள் உரையின் உள்ளே நுழைகிற போது இங்கே அவர்கள் குறிப்பிட்டதை போல கடவுள் வாழ்த்து, கடவுள் வணக்கம் என்று இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அந்த அதிகாரமே இடைச்சர்கள் என்பதை வ.உ.சி. அவர்கள் குறிப்பிட்டதை நம்முடைய பாவலர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். அதிலே இவர் குறிப்பிடுகிற போது, அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது,
அருமையாக கடவுள் வாழ்த்து என்று சொன்னது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக முன்னுரையிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அதிலே குறிப்பிடுகிறார்கள், பிராமண அந்த பூணூல் போடுறதையே சொல்றாரு. வைரமுத்து அவர்கள் சொல்றாங்க, இவங்கெல்லாம் ஏன் ஆத்திரம் வைரமுத்து மேல பாயுதுன்னு சொன்னா இதுதான் காரணம். அவரு இந்த சாதி மறுப்பிலே பார்ப்பன எதிர்ப்பிலே உறுதியாக இருந்து எழுதியிருக்கிற வரிகள் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுக்கு உறுத்துது. அப்படி பார்க்கிற போது இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார், பிராமணனுக்கு உரிய பூணூலை பஞ்சினாலும், சத்திரியனுக்கு உரிய பூணூலை சணப்பையினாலும், வைசியனுக்கு உரிய பூணூலை வெள்ளாட்டு ரோமத்தாலும் இழைத்து கொடுத்த சாஸ்திரம் நான்காம் வர்ணத்திற்கு பூணூல் அணியும் புனித உரிமையை கூட மறுத்து விட்டது. நம்மால் சும்மா பேருக்கு போட்டுக்கிட்டு நிற்பான், சொல்றவ 2 பூணூலும் ஒண்ணுதானே அப்படின்பா. பாரதியார் கூட இவனுக்கு பூணூல் மாட்டி விட்டார அப்படின்னு சொல்லுவா. இது பூணூல் அல்ல, போலியான நூல் என்பதை இங்கே அடையாளம் காட்டுறாரு வைரமுத்து. அப்படி சொல்லிட்டு புனித உரிமையை கூட மறுத்து விட்டது, ஆனால் கல்வி எங்கனம் அவர்களுக்கு கை சேர முடியும், இதையே அடியக்கூடாது அப்படின்னு சொன்னவன் நம்மளை படிக்கணும்னு சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு சாத்திரப்படியும் சட்டப்படியும் இவ்வாறு கல்வி மறுக்கப்பட்ட காலத்திலேதான் வள்ளுவர் சொல்றாரு, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு சொல்றாரு. அதுல அந்த உயிர்க்குங்கிறது தான் உயிர் துடிப்போடு வைரமுத்து அவர்கள் அடிக்கோடிட்டு அவரு தாழ்த்தப்பட்டவருக்குன்னு சொல்லல, பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு சொல்லல, மத சார்பு உள்ளவர்களுக்குன்னு சொல்லல, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் இருக்கு பாருங்க, மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிருள்ள அனைத்தும் கற்க வேண்டியது கல்வி. அந்த கல்வியை கொடுக்க வேண்டியதுதான் ஒரு உயர்வான சமுதாயத்தினுடைய நோக்கம். அதை மறுப்பது என்ன நியாயம் என்று இன்னைக்கு நீட் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலேயும் கல்வியை உயிருள்ள அனைவருக்கும் பொது என்று சொன்ன அந்த பெருமைக்குரிய வள்ளுவன் என்று வைரமுத்து அவர்கள் இங்கே சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி மனு தர்மத்தை பற்றி அவர்கள் எழுதுகிற போது சொல்றாரு, வேள்விக்கென்றே பசுக்கள் பிரம்மனால் படைக்கப்பட்டன. பசுமாடு பசு வதைக்கு நம்மால் இங்க பூரா ஒரு போலி சத்தம் போடுறான் பாருங்க, கோமாதாவுக்கு ஆபத்து கோமாதாவுக்கு ஆபத்துன்னு கத்துறான்ல. இங்க மனு தர்மம் என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, வேள்விக்கு என்றே பசுக்கள் பிரம்மனால் படைக்கப்பட்டன, உலக நன்மையை முன்னிட்டு நடைபெறுவனவான வேள்விகள் செய்யும் போது அது பசு வதை ஆகாது என்று மனு சாஸ்திரத்தின் 5ஆம் அத்தியாயத்தில் 39ஆம் செய்யுளில் கூறப்பட்டிருப்பதும் குறிக்கத்தக்கது. என்ன சொல்றான், மனு சாஸ்திரத்தின்படி ஒரு பசுமாட்டை வேள்விக்காக அடிச்சு சாவடிப்பது தப்பு இல்லை, அது தர்மத்தை மீறின செயல் இல்லை, இது அநியாயம் இல்லை. இதைத்தான் நாம சொல்றோம். வேதங்களிலே ரிக்வேதம் மற்ற வேதங்களிலே வேள்வி செய்யும் போது ஒரு மாட்டை எப்படி கொல்லணும், அந்த மாட்டை எப்படி வெட்டணும், எப்படி நெருப்புல போட்டு கொளுத்தணும் அப்படிங்கிறத மனித நேயத்திற்கே விரோதமா இதை நியாயப்படுத்தி இருக்கிற இதற்கு அடித்தளமாக மனு தர்ம சாஸ்திரம் இருக்கிறது. இதுக்கு வேள்வியிலே போட்டு ஒரு உயிரை கொல்வதாலே பாவம் இல்ல, அதுவும் எதை பசுமாடை கொல்றது கூட பாவம் இல்ல அப்படின்னு மனு தர்மமே சொல்லியிருக்குன்னு சொன்னா, இப்ப இருக்கிற பசுவுக்கு வாதாடுற வக்கீல்கள் எங்க போவாங்கன்னு தெரியல. ஆனா இதிலிருந்து குரல் எப்படி மாறுபட்டது? அவ சொல்ற பார்ப்பனியம் சொல்றது கொலை செய்வது பாவம் அல்ல, ஆனா குரல் சொல்லுகிறது கொலை செய்யாதேன்னு சொல்லுது. இது அதே வேள்வியை காட்டி அதையும் நம்முடைய வைரமுத்து அவர்கள் ஒப்பிட்டு காட்டுகிறார். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாவை நன்று, இதான் குரல் சொல்றாரு. இந்த அவி செறிந்துன்னா கொட்டுறது, அந்த வேள்வி தீயில உயிரை கொட்டி கொலை செய்யறதுக்கு யாகம் செய்யறது இருக்க, அதெல்லாம் தேவையில்லை, உயிரை கொல்லாம இரு, ஒழுங்காயிரு, அதே போதும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதைத்தான் தோழர்களே இன்றைக்கு திருக்குறளிலே நம்முடைய பார்வையிலே, திராவிட இயக்கத்தின் பார்வையிலே, தந்தை பெரியாருடைய அணுகுமுறையிலே வைரமுத்து அவர்கள் சுட்டிக்காட்டி விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் அவங்களால சீரணிக்க முடியல. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அதே மாதிரி சொல்றாரு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன்
மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நம்ம இறைன்னா நம்மால் பூரா பரிமையாளர்கள் இருந்து இன்னைக்கு வந்திருக்கிற அவங்களுடைய வக்கீல்கள் பூரா எல்லாம் சொல்லுவாங்கன்னா கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இந்த இறை என்று சொல்லுவதை ஆளக்கூடிய தலைவன், ஆட்சியாளன் என்று அற்புதமாக மொழிபெயர்த்து இதுதான் சரியான விளக்கம் என்று சொல்லுகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வம்னாலே நம்மால உடனே சொல்லவே வேண்டியில்லை. அதற்கு சொல்றாரு இந்த குறளில், தெய்வம் என்பதை வான்வெளியில் வாழும் பொருளாக கொள்ளாமல் வாழ்வாங்கு வாழும் மனிதர்களையே தெய்வ நிலைக்கு ஏற்றி வைத்தது. மனுஷன்தான் சிறப்பா வாழக்கூடியவன் தான், அவர்கள்தான் தெய்வம் என்று அற்புதமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய கவி பேரரசு அவர்கள் இதற்கு சரியான விளக்கத்தை நம்முடைய பார்வையிலே சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி கடவுள் வாழ்த்து என்று சொல்லக்கூடியதை அந்த 10 அதிகாரங்கள் 10 பாட்டு இருக்கு பாருங்க. அதுல அறிவு வணக்கம் என்று தலைப்பிட்டு அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற அதுல ஆதி பகவன் அப்படின்னு சொல்றத அவர் சொல்றாரு. ஆதி பகவன் என்றால் மூல ஆற்றல், அவ்வளவுதான். அதற்கு கடவுள் சாயம் பூச வேண்டாம் என்று சொல்லுகிறார். வாலறிவன் கற்றதனால் பயன் என்ன பயன் சொல்றாங்க பாருங்க. அதுல வாலறிவன் என்று சொன்னால் வாலறிவன் வேற யாரும் இல்ல, சான்றோர் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி மலர்மிசை ஏகினான் அப்படிங்கிற அந்த குறளுக்கு அறிவு பெரியோர் என்று விளக்கம் சொல்லுகிறார். வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிற அதை சொல்லுகிறவருக்கு விருப்பு வெறுப்பில்லாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய பண்பாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படின்னு சொல்ற அதுக்கு என்ன சொல்றாரு, அருமையா ஒரே வரியில பாருங்க. இறை என்பது ஒரு கருத்துரு, அது மனமயக்கத்தால் விளையும் நன்மை தீமை என்ற இரு வினைகளையும் கடந்தது என்று கருதப்படுகிறது. அதன் பொருள் புரிந்து தெளிவு பெற்றவர்கள் விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஆளாக மாட்டார்கள் என்று அந்த பகுத்தறிவு நடையிலே அதற்கு அருமையான விளக்கத்தை அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறார். இதே மாதிரிதான் இதனுடைய 10 பாடல்களுக்கும் அருமை நண்பர்களே, அவர் நம்முடைய அணுகுமுறையிலே அந்த கடவுள் என்பதற்கு கூட அருமையான விளக்கத்தை எடுத்து சொல்லி கடவுள் நம்பிக்கையிலிருந்து மத நம்பிக்கையிலிருந்து மாறுபட்ட கருத்தாக அவர் சொல்றார். அதே மாதிரி வைரமுத்துவருடைய அந்த உரையிலே இன்னொரு கருத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அரண் வலியுறுத்தல் ஒரு அதிகாரம் வருது. அதுல அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. வேற ஒண்ணும் இல்லை. பல்லக்கு தூக்கிட்டு போறான் ஒருத்தன், 4 பேர் சேர்ந்து பல்லக்க தூக்கிட்டு போறான். ஒரு தடிய மேல உட்கார்ந்து இருக்கான். இது குன்றக்குடி அடிகளார் அந்த மடத்துக்கு அதிபரா வந்த உடனே, அடிகளார் வந்த உடனே இந்த பல்லக்கு பிரவேசம்னு சொல்லுவாங்க, பட்டின பிரவேசம்னு, அதை நிறுத்தினார். அது என்ன, நான் தான் நடந்து போறேன், இது என்ன 4 பேர் தூக்கிட்டு நான் உட்கார்ந்துக்கிட்டு போறது என்ன? நீங்க சங்கராச்சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் போயிட்டு இருந்தாரு. இந்த படத்துல கூட, நம்ம சத்யராஜ் படத்துல கூட காமிப்பாங்க அதை. அப்ப இந்த பல்லக்குல போறதையே இவங்க இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த 4 பேர் தூக்கிட்டு போறான் பாருங்க, அவனுக்கு முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம், அதான் இவன் தூக்கிட்டு போறான்னா. மேல சொகுசா உட்கார்ந்து இருக்கான்ல, இவன் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்க, சௌரியமா போறா. அப்ப என்ன செய்யணும்? பாவம் செய்யாத. பாவம் செய்யாதன்னா என்ன பண்ணக்கூடாது? மனு தர்மத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யி. நீ படிக்காத, பாப்பாட சாமின்னு கூப்பிடு, அவங்க சொல்ற எல்லாத்தையும் பின்பற்று, இது நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம், நீ நல்ல ஆளா போகலாம் அப்படின்னு சொல்ற தத்துவம் இருக்கு பாருங்க. இதை செஞ்சவன் மேல பல்லக்கில் உட்கார்ந்து இருக்கான், செய்யாதவன் தூக்கிட்டு போறான் அப்படின்னு விளக்கம் சொன்னாங்கல்ல. இதுக்கு மாறுபட்டு அழகா வைரமுத்து சொல்றாரு, பல்லக்கில் அமர்ந்து வருவாரை போல அறவழிப்பட்டவர்கள் இன்புறுவார்கள். அறம் அடிப்படையில வாழ்ந்து காட்டினவங்க. அறம்னா தர்மம் வேற, அறம் வேற. தர்மனே எவ்வளவு மோசமானவன் தெரியும், அதுல இருந்து மாறுபட்டதான் அறம்ங்கிறது, அறநெறிங்கிறது. நாம நல்ல சிறப்பா அந்த அறநெறி அடிப்படையில வாழ்றான அவங்க இன்புறுவார்கள். அதனை சுமந்து திரிவார் போல அறவழிப்படாதவர்கள் துன்புறுவார்கள். ஒழுக்கமாயிரு, நாணயமாயிரு, பிறன்மனை நோக்காமல் இரு, கல்வி கற்று, பெற்றோருக்கு மதிப்பு கொடுங்க, அதே மாதிரி பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க. இதுதான் அறவழிப்பட்டது,
அறவழிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவ மகிழ்ச்சியா இருக்கலாம்னு அந்த மனு தர்ம அடிப்படையில இருந்த விளக்கத்தை மடை மாற்றி நம்ம கிட்ட கொண்டாந்து நிறுத்தி அற்புதமாக சொன்னவர் நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் அப்படின்னு நம்ம சொன்ன பல பேருக்கு எரிச்சலா இருக்கு. இது ஏதோ பெரிய அவங்களை பாப்பான்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்றான் நம்மாலு. ஆனா பார்ப்பனர்கள் என்பது சரியான வார்த்தை தான், இலக்கியத்தில் இருக்கிற வார்த்தை தான், அதை சொல்வதில் எந்த பிழையும் கிடையாது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்துறோம். திருவள்ளுவர் சொல்றாரு பாப்பான்னு சொல்றாரு. இப்ப நம்ம சொன்ன கோபப்படுறோம் பாருங்க. வள்ளுவர் சொல்லுகிற போது மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும்னு வருது. இப்ப அதுல பாப்பான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வைரமுத்து என்ன உரை சொல்லியிருக்காருன்னு பார்த்த அற்புதமா சொல்றாரு. வேதம் ஓதும் தொழில் செய்யும் ஒருவன் அதனை மறந்து விட்டாலும் ஓதி கொள்ளலாம். கல்யாண மந்திரத்தையே கருமாதியில சொன்னவெல்லாம் இருக்கான். அதனால அது வேதம் ஓதுறது அது ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லை. ஆனால் அவன் பிறப்பை வரையறுக்கும் ஒழுக்கம் கெடுமாயின் உயர்வெல்லாம் கெட்டுவிடும். அப்ப இது ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் வாழ்றான்னு சொன்னா அதுதான் கெட்டு போயிடும். எனவே அந்த நிலையில இருந்து மாறக்கூடாது என்று சொன்ன அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வள்ளுவரை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னா நான் தொடக்கத்திலே சொன்னேன். இந்த காவி உடை போடுவது, அந்த பட்டை போடுறதுக்கெல்லாம் வள்ளுவரே மாறுபட்டு நின்றார் என்பதற்கு அடையாளம் தான் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடும் என்று சொல்லி உலகம் பழித்ததை ஒழித்து விடும்னா அதுக்கு அவன் என்ன விளக்கம் சொன்னாங்கன்னு சொன்ன, உலகம் பழித்ததுன்னா நம்ம என்ன செய்யறோம்? தவறு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறன்மனை நோக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, கலவரம் செய்யக்கூடாது அப்படின்னு பொதுவான நீதி இருக்கு பாருங்க. இதை நாம சொல்றோம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? மனு தர்மத்தை மீறக்கூடாது, சாஸ்திரத்தை மீறக்கூடாது, பார்ப்பனர்களுக்கு எதிர்ப்பா பேசக்கூடாது. இது அந்த மனு தர்மம் இருக்கு பாருங்க, அதை சொல்லி வழிகாட்டுவதிலிருந்து மாறுபட்டு அப்படியெல்லாம் இல்ல, இதுதான் சரியான வழி என்று சொல்லக்கூடிய இந்த நூல் அப்படிப்பட்ட விளக்கத்தை நம்முடைய வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஊழ்னு சொன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்லுவான் நிறைய பேர். அந்த ஒரு தலைவிதி மாதிரி அதை மாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில அருமையாக நம்முடைய வைரமுத்து அவர்கள் குறிப்பிடுவார்கள். என்ன குறிப்பிட்டு சொல்றாரு சொன்னா, ஊழ்னு சொன்ன அது சூழ்நிலை பண்பு. நம்முடைய சூழ்நிலை எப்படி நாம வாழ்றோம், நம்ம உறவினர்கள் எப்படி இருக்காங்க, நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு, இதை ஒட்டி வரக்கூடிய அந்த பண்பு தான் அது. அந்த பண்பு மாறக்கூடியது, அந்த பண்பு மாற்றக்கூடியது. தலைவிதின்னு சொல்லி அதை நியாயப்படுத்த வேண்டாம் என்கின்ற அருமையான புதிய விளக்கத்தை எப்படி நம்முடைய நாவலர் குறிப்பிட்டார் என்று நான் சொன்னேனோ அதே மாதிரி கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் சிறப்பாக சொல்றாங்க. அந்த கடைசி காமத்துப்பால் சொல்ற பாருங்க, அதிலே கூட வேறுபட்ட பார்வை உண்டு. காமத்துப்பால் அங்க இருக்கக்கூடிய சங் பரிவார் கூட்டம் துயர்த்தி பிடிக்கிற அவங்களுக்கு காமம்னு சொன்னா அவன் குக்கோகம் அந்த புத்தகம் மாதிரி இருக்கும். அவனுக்கு வரையறை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, அவனுக்கு இன்பம் மட்டும்தான் நோக்கம். ஆனா நம்ம தமிழர் நெறி என்று சொன்னால் அதிலிருந்து மாறுபட்டது. எனவே காமம் என்பதை கூட வேண்டாம், இன்பம் என்று சொல்லி அருமையாக இன்பத்துப்பால் என்று சொல்லி தமிழர் எவ்வளவு பண்பாட்டு சிறப்பு மிக்கவர்கள் என்பதை விளக்கக்கூடிய வகையிலே அந்த உரைநடையை நம்முடைய கவி பேரரசு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி சொல்றாரு இன்னொரு இடத்துல, ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் அப்படின்னு சொல்லி, அறு தொழில்னா ஆறு தொழில். அதுல பரிமேலழகர் விளக்கத்துல என்ன ஆறு தொழில் சொல்றாருன்னா, மன்னர்கள் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு கடமைகள் இருக்கும், அந்தணர்களுக்கு ஒரு கடமை இருக்கும். அந்தணர் என்போர் அறவோர்னு இப்ப நம்ம சொல்றோம். அதுலயும் அந்தணர்னு என்ன சொல்றான் சங்கராச்சாரிய, இன்னமும் அந்த அந்தணர்கள்ங்கிற தலைப்புல தான் அவர் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தையே போட்டாரு. ஆனா நாம அப்படி சொல்றது இல்ல. அந்தணர் என்பது பிறப்பால் அல்ல, பண்பால் வரக்கூடியது என்று சொல்லுவோம். அப்படி பரிமேலழகர் ஆறு தொழில் சொன்னா ஒரு ஆரியராக இருக்கிற அந்தணர்களுக்கும் அதே மாதிரி மன்னர்களுக்கும் உள்ள தொழில் அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து மாறுபட்ட வைரமுத்து சொன்னார் பாருங்க. அவர் சொல்றாரு அறுத்தொழில் என்று சொன்னால் உழவு, தொழில், வணிகம், கல்வி,
தச்சு, வரைவு, இந்த 6 தொழில், இந்த 6 தொழில் செய்யற அந்த சிறப்பை தான் சொல்றாரு தவிர அந்த வர்ணாசிரம தர்மத்தை உயர்த்தி பிடிக்கிற 6 தொழில் என்று பரிமேலழகர் சொல்வது தவறானது என்று அற்புதமாக சொல்றாரு. அதே மாதிரி கேள்வி செல்வம், கேள்வியவே வள்ளுவர் தாங்க செல்வம்னு சொன்னாரு. ஆனா அவன் கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்லுவான். கேள்வி கேட்டாலே பாவம். அறியாமை இருக்கிறதே, கேள்வி கேட்கறதா முதல்ல பாவம்னு சொல்லி இருப்பான் எல்லா மதமும். சிந்திக்கிறத அவன் சொன்னதை அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. நம்புறவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜான்னு மிரட்டலாம். அதே மாதிரி இருக்கிற தத்துவத்தை நம்முடைய கவிஞர் சொல்றாரு. முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி உவ்வாது வானம் வேற என்கிற அதையெல்லாம் சொல்லிட்டு அருமையா சொல்றாரு. அதுல நமக்கு பிடிச்ச அந்த ஓமை இருக்கு பாருங்க. கேள்வின்னு சொல்றோம்ல, கேட்கறதுன்னு சொல்றோம்ல, நம்ம காது இருக்க வினாக்குறி மாதிரி இருக்குங்கிறாரு. நம்முடைய காது எவ்வளவு அந்த கற்பனை திறன் கவிஞர் என்பதை எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படி அந்த கேள்வி என்பதை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அப்படிப்பட்ட தன்மை வேண்டும் என்று அதற்கு அருமையாக விளக்கம் சொல்லியிருப்பாரு. வள்ளுவர் மிகப்பெரிய பகுத்தறிவாளர் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டை சொல்லுகிற போது, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். முதல்ல அவர் சொல்லுவார், பாதிய தெய்வத்தான் ஆகாது, தெய்வத்தாலாம் ஒன்றும் ஆகாதுப்பா, தெய்வம் சாப்பாடு கொடுக்கணும் கொடுக்குமா, உட்கார்ந்துருந்தா முடியாது. அப்புறம் முயற்சி மெய்வருத்த கூலி வருது. உடம்பு வருத்தணும், போகணும், உழைக்கணும், வேலை செய்யணும், சிந்திக்கணும், பாடுபடணும். இவ்வளவு செஞ்சாதான் நீ முன்னுக்கு வர முடியுமே தவிர மற்றது எல்லாம் முடியாது என்று சொன்ன அதை எண்ணி பார்க்கிறோம். இப்படி வள்ளுவர் சொன்ன இவ்வளவு கருத்துக்களையும் அருமை நண்பர்களே, இதுல இன்னொரு பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 300 பக்கங்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த 1330 குறளுக்கும் 4 வரியில ரொம்ப சுருக்கமா படிச்ச உடனே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி அற்புதமாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த உரை நடை, அந்த பக்கத்தினுடைய வடிவு, அது நம்முடைய சிந்தனையோடு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள், இவைகளை எல்லாம் பார்க்கிற போது அற்புதமாக திகழ்கிறது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இங்கே உரையாற்றுகிற போது கூட நம்முடைய தலைவர் சொன்னாரு, அந்த வெளியீட்டு விழா எப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. வெளியீட்டு விழா நடந்ததோடு அடுத்த கட்டமாக கோவையிலும் அதே மாதிரி அண்மையில மதுரையிலும் இந்த நூல் அறிமுக கூட்டம்னு வச்சாங்க. அந்த புத்தகத்தை வாங்குற ஒவ்வொருவருக்கும் கடைசி ஆள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்களே கையெழுத்து போட்டு கையில கொடுத்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய சிறந்த பண்பாடு. இந்த நிகழ்ச்சிக்கு கூட காலையில் அவருடைய உதவியாளரோடு தொடர்பு கொண்டு தொலைபேசியில பேசி சாதாரணமாக தான் இந்த அழைப்பு அனுப்புறோம். எல்லாருக்கும் அனுப்புற மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். மாலை 2 மணிக்கெல்லாம் அவர் திரும்ப பேசி கவிஞர் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்காரு, பெரியார் திரளில் இருக்கிற தோழர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க, இது நல்ல முயற்சி, திருக்குறளை நாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும், மக்களிடம் சேர்க்க வேண்டும். ஏன்னு கேட்டா இன்றைக்கு திருவள்ளுவரை ஒரு பிரிவினர் கடவுள் மாதிரி மாற்றி, அதைத்தான் கலையரசன் சொன்னாரு, அனைத்து அழிக்கக்கூடிய வேலையிலே ஆரியம் மிக விழிப்போடு இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும். திருக்குறள் தான் மதத்திற்கு அப்பாற்பட்டது, மொழிக்கு அப்பாற்பட்டது, இன உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டது, மனித நேயத்தை வலியுறுத்தக்கூடியது, ஒழுக்கம் நிறுவ வேண்டும் என்பதற்காக பாடுபடுவது, ஒரு இல்லற தலைவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு அரசன் எப்படி ஆள வேண்டும், அதே மாதிரி ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், இல்லறம் எப்படி இருக்க வேண்டும், அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும், வணிகம் எப்படி செய்ய வேண்டும், அறநெறி என்றால் என்ன என்று உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய, அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரே இலக்கியமாக இருக்கக்கூடிய இந்த இலக்கியத்திற்கு நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நம்முடைய பார்வையிலே, திராவிட இயக்க பார்வையிலே, அறிவாசான் பெரியார் கொள்கை அந்த அடிப்படையிலே வள்ளுவரை நம்மாளு, வள்ளுவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய கருத்துக்கள் என்று உயர்த்தி பிடித்திருக்கிற இந்த புத்தகத்தை நாமும் உயர்த்தி பிடிப்போம், படிப்போம், பரப்புவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.